தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சூழ்ந்துள்ள வெள்ளத்தில் சிக்கிய கர்ப்பிணி, நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இத்தொடர்பாக எமது செய்தியாளர் குணசேகரன் தரும் தகவல்களை கேட்கலாம். தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறு போல் ஓடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. முழங்கால் அளவிற்கும் மேலான தண்ணீரில்தான் இந்த அரசு மருத்துவமனைக்குள் சென்று வர வேண்டிய ஒரு சூழல் என்பதும் இந்த பகுதிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள் உள்ளே சென்று வருவதில் ஒரு பெரும் சிரமம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டிருப்பவர்களும் கூட கீழ்த்தளத்தில் தண்ணீர் புகுந்ததால் அவர்கள் பாதுகாப்பாக மேல் தளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளுடன் தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கும், வெளியே கடைகள் இல்லாத ஒரு சூழலில் அவர்களுக்கும் உணவு உள்ளிட்ட தேவைகள் கிடைக்க முடியாத ஒரு சூழலில் அவர்களும் இங்கிருப்பவர்கள் தவித்து வருகிறார்கள். இருக்குது, அதனால் நாங்கள் இப்போ பிரைவேட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறோம். டாக்டர் ஒன்றும் இல்லை, வர முடியல டாக்டருக்கு, அதனால் நாங்களாக தான் கூப்பிட்டு போகிறோம். ஆமாம், தண்ணி ஒரு இடுப்பில் தண்ணி இருக்கா இல்லை, ஆனால் இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக ஏறும் அப்படிங்கிறனால நாங்கள் சரி எப்படி போய் போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறோம். மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. ஜிஹெச்சில் நம்ம பெரியவர்கள் ரொம்ப வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சாப்பாடு வசதி இல்லை. பிரசவ வார்டில் பிரசவ வார்டு தண்ணி ரொம்ப வந்துட்டு இப்போ எந்த ஒரு வந்துட்டு போகிற வசதி கூட வர முடியல. வர்றதுக்கும் இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. வெளியும் போகவும் முடியல, உள்ளே வரைய முடியல. பஸ் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. பிரசவ வார்டில் தண்ணி இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லை, பாத்ரூம் போது கூட தண்ணி இல்லை. என்சியாக நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம். நம்ம வீட்டுக்காரமாக இருக்காங்க, பிள்ளைகள் இருக்குது, சரி நம்மளால் எல்லாருமே உதவி செய்வோம்னா கடையில் ஒரு தெரிஞ்சால் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறேன். எப்படி பேஷண்ட்டுக்காக கொடுக்க போகிறேன். சரி, நம்ம மாதிரி எத்தனை பேர் தண்ணி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு மடக்கு தண்ணியில் குடிச்சுக்கிட்டோம், அதுக்காக கொண்டு போகிறேன். மருத்துவமனையை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் தான் நடந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளே சென்று பணிக்காக உள்ளே சென்று வருவதையும் நம்மால் காண முடிகின்றது. மற்ற பகுதிகளைப் போலவே அந்த பகுதியில் தண்ணீர் வடிந்ததற்கு பிறகாகத்தான் இந்த பகுதியிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளமும் வடிவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு 2-3 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவரை நோயாளிகளுக்கு மருத்துவமனை சார்பில் உள்ளே உணவுகள் வழங்கப்பட்டாலும் கூட அவர்களுடன் தங்கி இருப்பவர்களுக்கு முறையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதில்லை என்ற அவர்களுடைய ஆதங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அரசும் செய்து தர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.